இப்ப முதல்ல ஜோசியம் அப்படின்னு எடுத்தோமானால் இந்த ஜோசியம் இருக்குது இல்ல, இது வந்து நான் கொஞ்சம் முன்னால எலக்ட்ரோ கார்டியோகிராம் சொன்னேன்ல, அந்த இசிஜி ரெக்கார்டிங் எந்த டாக்டர் கார்டியாலஜி டாக்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னாலும் இதயம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள நிபுணர்கள் யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்க ரீடிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்னுடைய கைரேகை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த கைரேகையை எடுத்து நான் பிரிண்ட் எடுத்து இதை கொண்டு போய் ஒரு 4 பெரிய ஜோசியர்கள் தமிழ்நாட்டுல சென்னையில இல்ல 10 ஜோசியர்கள் வச்சுக்குவோம், 10 ஜோசியர்களை கொடுத்து இதுக்கு நீங்க என்ன ரீடிங் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிற போது 10 பேரும் வேற வேற சமாச்சாரம் சொல்றாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னால குமுதத்துல அட்டை படத்துல ஒரு கைரேகை இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதை போட்டுட்டு நாங்க சென்னையில் உள்ள மிகப்பெரிய 4 ஜோசியர்கள் அப்படின்னுட்டு 4 பேரும் நான் இப்ப சொல்லல, அதுல 1-2 பேர் செத்து போயிட்டாங்க, 1-2 பேர் இன்னும் இருக்கிறாங்க. நேற்று முந்தானது கூட அவங்க பேசி இருக்கிறாங்க, வயசானவங்க. அவங்க கிட்ட கேட்கிற போது அவங்க சொன்னது வந்து மிகப்பெரிய பணக்காரர் சொன்னாங்க, மிகப்பெரிய அறிவாளின்னு சொன்னாங்க, மிகப்பெரிய பிசினஸ்மேன் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி 4 பேரும் அது அவங்க அந்த சுக்கிரனோ அந்த குருவோ அந்த புதனோ அந்த திசையோ அந்த கோள்களோ அதெல்லாம் வச்சு முதல் வீடு 2ஆம் வீடு 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டயலாகும் சொல்லி இவங்க வந்து பிரமாதமா இருப்பாங்க அப்படின்னு இந்த 4 மிகப்பெரிய ஜோசியர்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ளவர்கள் சொன்னாங்க. இதை நடுப்பக்கத்துல குமுதம் போட்டுச்சு. அந்த ஜோசியர்கள் படத்தையும் போட்டு எல்லாத்தையும் அவங்க சொன்னது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கைரேகை வந்து வடபழனி கோயில் வாசலில் பிச்சை எடுப்பவர் உடைய கைரேகை அப்படின்னுட்டு அவர் முகத்தையும் கையையும் சேர்த்து வச்சு போட்டாங்க. என்னுடைய பாயிண்ட் வந்து நீங்க தப்பா சொல்லுங்க, ஜோசியர்கள் தப்பா சொல்றதுல ஒன்னும் தப்பே கிடையாது. சயின்ஸ் நிறைய தப்பு பண்ணிருக்குது, கரெக்ட் பண்ணிருக்குது, சரியா? ஆனா அந்த 4 பேரும் ஒரே தப்பு பண்ணிருந்தாங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். 10 ஜோசியர்களும் ஒரே மாதிரி தப்பு பண்ணாங்க. இந்த ஆள் 40 வயசுல இறந்து போயிடுவாரு, இல்ல 40 வயசுல தான் இது கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்கன்னா 10 பேரும் சொன்னாங்கன்னா தென் ஜோசியம் பிகம் சயின்ஸ்ங்கிறேன் நான். தப்பா கூட சொல்லிட்டு போங்க. ஆனா there must be a basis, there must be a consistency, there must be a uniform recording from people saying that this is so. ஆனா ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா நல்லா இருக்கிறாங்க. இப்போ போன ஜனவரி 1ஆம் தேதி 2020 இது இன்டர்நெட்ல பார்க்காத ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 10 ஜோசியரை உட்கார வச்சு 2020 எப்படி இருக்கும்னு கேட்ட போது அட்டகாசம், அற்புதம், அபாண்டம், ஆஹா ஓஹோ, அவ்வளவு பேரும் இன்னும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணும், வெட்கப்பட்டிருக்கணும், நாணப்பட்டிருக்கணும், விலகி போயிருக்கணும். ஆனா எல்லாமும் இன்னமும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா உலகம் பூரா பாத்தீங்கன்னா இந்த ஜோசியத்தை நம்புவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். நீங்க எவ்வளவு பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்புறவங்க இருக்கிறாங்க. காலையில 6 மணிக்கு நீங்க எந்த தொலைக்காட்சியை ஓபன் பண்ணீங்கன்னாலும் யாராவது ஒரு ஆள் ஏதோ ஒரு கலர்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஏதோ ஒரு விதத்துல ஒரு முகத்தையோ ஒரு கலையோ ஒரு டிசைன் போட்டுட்டு நான் வந்து தனிப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஜோசிய குரூப் உள்ள இருக்கிற ஆளு ஆனா நான் காமன் மேன் இல்லை, நான் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு வந்து உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிவிலையும் காலையில 6 மணிக்கு 20 டிவியில 20 ஜோசியக்காரர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. தினப்பலன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சரி தொலைஞ்சு போ தினப்பலன் சொல்லிட்டு போ. என்னுடைய பாயிண்ட் வந்து தினப்பலன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ற தினப்பலனை விட்டுருங்க. நேத்து என்ன சொன்னாங்க, முந்தானத்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு தான் டைரி வச்சிருக்கீங்கல்ல, எழுதிருக்கிறீங்கல்ல, நேத்து என்ன நடந்தது, முந்தானத்து என்ன நடந்தது, அந்த மாதிரி ஒரு வாரத்துல என்ன நடந்ததுன்னு பாருங்க. இந்த ஒரு வாரமும் தினப்பலன் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. இதுவும் அதுவும் டேலி ஆச்சுன்னா வச்சுக்கலாம். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இனிமே வரப்போற தினப்பலன் தான் பார்க்க கூடாது. இவங்க ஏற்கனவே சொன்ன தினப்பலன் வந்து வாங்க, ஏற்கனவே சொன்ன வார பலன் வந்து வாங்க, ஏற்கனவே சொன்ன ராசி பலன் வந்து வாங்க, ஏற்கனவே சொன்ன ஆண்டு பலன் அதுல இருந்து வாங்க, ஏற்கனவே பஞ்சாங்க பலன் என்ன சொன்னாங்களோ அதுல இருந்து வாங்க. அப்ப நமக்கு தெரியும். நாம என்ன பண்ணிடுறோம், இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். நீல் டிகிராஸ் டைசன் ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ரானமர் இருக்கிறாரு. அவர் ஹேடன் பிளானட்டரியம் நியூயார்க்ல ஒரு டைரக்டராகவும் இருக்கிறாரு. அவர் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனியன்ல தலைவராகவும் இருந்திருக்கிறாரு, மெம்பராகவும் இருக்கிறாரு. அவர் தான் இந்த புளூட்டோ அப்படிங்கிற ஒரு பிளானட்டை சின்ன பிளானட், குள்ள பிளானட், டுவார்ஃப் பிளானட்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்போதைக்கு நாம சொல்ற நவகிரகத்தை 8 கிரகம் அப்படின்னு தான் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனியன் ரெகக்னைஸ் பண்ணது, சரியா? அவர் இதுல சொல்றாரு 12 ஜோடியாக் சைனை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் 200 பேர் இருப்பாங்க ஒரு 5-star ஹோட்டல்ல. இஸ் அட்ரஸிங் எ கேதரிங், வெரி எஜுகேட்டட் எலைட் கேதரிங்னு வச்சுக்கோங்களேன். அதுல இவர் சொல்றாரு, நான் இப்போ ஒரு ஜோடியாக் சைன் படிக்க போறேன். இந்த 12ல ஏதோ ஒண்ணு, கன்னி ராசி, துலாம் ராசி, மிருகம், மிருகசீரிஷம், எனக்கு தெரியாது, ஐ எம் நாட் கிளியர். ஏதோ 12ல ஒரு ராசி. நான் இப்போ ஒரு ராசி படிக்க போறேன். இந்த ராசி படிச்சா இது உங்களுடையதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கையை தூக்குங்க அப்படிங்கிறாரு.
அதுக்கப்புறம் ஒரு ராசி பலனை பத்தி ஒரு 10 ஐட்டம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் இது யாருக்கு இது சூட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்ற போது மொத்த ஆடியன்ஸும் கை தூக்குச்சு. அப்ப இவர் சொன்னாரு, இது எந்த ராசி பலனும் கிடையாது, எல்லா ராசி பலன் வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது ராசி பலனோட ஜெனரல் பேசிக் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா 7ல இருந்து 8 ஐட்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் 3 ஐட்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லாத்தையும் கலந்து கட்டி மொத்தமே நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக நடக்கக்கூடியது ஒரு 20ல இருந்து 30 ஐட்டம் மட்டும்தான். நான் அதுல ஒரு சிலது மட்டும் இப்ப சொல்றேன். உங்களுக்கு குழந்தை பிறக்கும் பிறக்காது, கல்யாணம் ஆகும் ஆகாது, எக்ஸாம்ல பாஸ் ஆவீங்க ஆக மாட்டீங்க, வாத்தியார் அடிப்பாரு மார்க் போடுவாரு, காதலி கிடைப்பா கிடைக்க மாட்டா, வழக்கு வின் பண்ணும் வின் பண்ணாது, உங்களுக்கு புதுசா யாராவது நண்பர்கள் கிடைப்பாங்க, இருக்கிறவங்க துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க, பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆகும், பெரிய லாபம் கிடைக்கும், புது கான்ட்ராக்ட் கிடைக்கும், இருக்கிற கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும், என்ன எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், அதனால உதவாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி உங்க உடம்பு நல்லா இருக்கும் கெட்டு போகும், கேன்சர் வரும் செத்து போவீங்க உயிரோட இருப்பீங்க, என்ன ஆக்சிடென்ட் ஆகும் பழிச்சுக்குவீங்க செத்து போவீங்க. இந்த மாதிரி மொத்தமே உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கக்கூடியது மேஜர் ஐட்டம் ஒரு 20 to 30 ஐட்டம்ஸ். இதை இந்த பக்கம் எழுதி வச்சுக்கணும். இந்த 30ஐயும் அந்த 30ல ஒரு 7 ஐட்டம் எடுத்து ஒண்ணுல போடணும். அப்புறமா இந்த பக்கமா அது ஆகாது அப்படின்னு ஒரு 3 எடுத்து போடணும். இதை குலுக்கி நீங்க எப்படி போட்டாலும் எல்லாருக்கும் சூட் ஆகும். உலகத்துல இருக்கிற 700 கோடி பேருக்கு இது சூட் ஆகும். இதைத்தான் அவங்க தொழிலா பண்றாங்க. இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி அப்படின்னு ஒரு மேகசின் அந்த காலத்துல வந்துட்டு இருந்தது. அதுல இஃப் ஐ எம் நாட் வெரி ராங் அந்த அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் 15 நாளைக்கு ஒரு தடவை அது வீக்லி வாரத்துக்கு ஒரு தடவை எழுதுவாரு. கோர் விடால்னு நினைக்கிறேன், GOREVIDAL நினைக்கிறேன், ஐ குட் பி ராங். இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி அதுக்கு ஆத்தர் வந்து நம்ம என்ன சிங், பஞ்சாப்ல ஒரு பெரிய சிங் ஒருத்தர் இருந்தாரு, குஷ்வந்த் சிங். நன்றிகள். குஷ்வந்த் சிங் மகா கிண்டல் பிடிச்ச பேர் வழி எல்லாத்தையும் நக்கல் சட்டையர் வம்பு பண்றதுல அட்டகாசமான ஆள். அவர் தான் அதுக்கு ஆத்தர், எடிட்டர் அந்த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லிக்கு. ரொம்ப பெருசா இருக்கும், நியூஸ் பேப்பர் மாதிரி சைஸ்ல அவ்வளவு பெருசா இருக்கும். அதுவே அந்த புக் அதை வாங்கி படிக்கிறது அந்த காலத்துல பெருமையான செய்தின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த கோர் விடால் சொல்றாரு, எனக்கு ஒரு 2 மாசம் லீவ் வேணும், நான் அமெரிக்காவுக்கு போறேன், என் பொண்ணை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி லீவ் கேட்கிறாரு. இவர் குஷ்வந்த் சிங் சார் தொலைஞ்சு போ அப்படிங்கிறாரு. அப்ப யாரு சார் எழுதுவாங்க இந்த ஜோசியம் காலம் எழுதி ஆகணுமே, 12 ஜோடியாக் சைனுக்கும் 27 நட்சத்திரத்துக்குமா என்னவோ எழுதி ஆகணுமே அப்படின்னு கேட்கிற போது எல்லாம் நான் பாக்குறேன் நீ போயா அப்படின்னு அனுப்பிடுறாரு குஷ்வந்த் சிங். அதுக்கப்புறமா அவர் போன இந்த 2 மாசம் 8 வாரமும் குஷ்வந்த் சிங் அவரே உட்கார்ந்து எழுதுறாரு. உங்க ராசி பலன் இப்படின்னு 12த்துக்கும் குஷ்வந்த் சிங்கே எழுதுறாரு. குஷ்வந்த் சிங் நயா பைசா ABCD அஸ்ட்ராலஜி ஒண்ணும் தெரியாது. அதுல இதே மாதிரிதான் 7ல இருந்து 8 நடக்கும்னு போட்டாரு, ஒரு 2 3 நடக்காதுன்னு போட்டாரு. அவருக்கு வர்ற கடிதங்கள் இருக்குது பாத்தீங்களா, ஆசிரியருக்கு கடிதங்கள்னு, அட்டகாசமா இருந்தது சார், அப்படியே நடந்தது சார், பிரமாதமா இருந்தது சார், 100க்கு 100% சார் அப்படின்னு அவருக்கு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் எல்லாம் ஒரு வாரம் பப்ளிஷ் பண்ணாரு. 8வது வாரம் கழிச்சு 9வது வாரம் கோர் விடால் வந்தப்போ, அன்னைக்கு கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, அதனால அவருக்கு நீ வந்தாதான் தெரியும். அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் நம்ம குஷ்வந்த் சிங் காமிச்சார், இங்க பார் இதெல்லாம் வந்திருக்குது ஃபீட்பேக் மக்கள் கையில இருந்து ராசி பலனை பத்தி, இவ்வளவு அழகா மக்கள் எழுதிருக்காங்களே, யார் எழுதுன்னு, எல்லாம் நான் தான் எழுதுனேன். யோ நீ எப்படியா எழுதுனான, எல்லாம் கலந்து கட்டி போட்டு அடிச்சா வந்துச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னாரு. ஆனால் இது மாதிரி நடந்த நிகழ்ச்சி இது. எல்லா ஜோசியமும் எல்லா ராசி பலனும் திரும்ப திரும்ப இந்த 20 ஐட்டம் அதுல 80% கிடைக்கும், 20% கிடைக்காது அப்படின்னு எழுதினாங்கன்னா நீங்க நம்புவீங்க. முழுக்கவே கிடைக்கும் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் 1 2 3 4 5 6 7 8 சொல்ற போது ஆஹா அப்படியாம்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒண்ணு கோயந்தாயிடும். ஆமா அவர் ரியலிஸ்டிக்கா தான் சொல்றாரு, கரெக்டா தான் சொல்றாரு, நீங்க தலையாட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சோ அடிப்படையே இதுதான் 70-30 or 80-20. நீங்க எந்த ஜோசியம் பார்த்தாலும், எந்த நட்சத்திரம் பார்த்தாலும், தினப்பலன் பார்த்தாலும், ராசி பலன் பார்த்தாலும், வார பலன் பார்த்தாலும் அதேதான், அதை மாற்றவே முடியாது. அதுதான் இவங்க சொல்ல போறாங்க.